செகண்ட்ல அந்த விஷயத்தை வந்து 30 செகண்ட்ல சொல்லி முடிக்கணும். அந்த பிராண்டை தாண்டி அந்த பிராண்ட் இமேஜுக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடருக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து டிஇ அவார்ட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், all the act filmmakers will be the best filmmaker. மிஸ்டர் பால்கி அவரோட ஆட் ஃபிலிம் மேக்கர் ஜென்ரலாக அதை தாண்டி வந்துட்டு அவர் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு 30 செகண்ட் அவர் சொல்ல வந்த விஷயத்த வந்துட்டு அவ்வளோ நல்லா சொல்கிறாரு அப்படின்னா 3 மணி நேரம் கொடுத்தோன்னா எவ்வளோ நல்லா சொல்லுவாங்கன்றது தான் ஒரு விஷயம். அண்ட் பிராண்ட் அம்பாசிடர், எதுக்கு ஒரு பிராண்டுக்கு வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் தேவைப்படுதுன்னா அவங்களோட பிராண்டை தாண்டி ஒரு இமேஜ் தேவைப்படுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், Cadbury's when they had a crisis about 10-15 years back, அந்த கிரைசிஸை வந்துட்டு கிளைண்ட் கிட்டேருந்து திரும்பியும் பேக் ஃபயர் பண்ணாமல் வந்துட்டு கொண்டு வரணும் திரும்பியும் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு மிஸ்டர் பச்சன் தேவைப்பட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த கேட்பரியை வந்து பிராண்ட் அம்பாசிடராக எடுத்ததுனால தான் திரும்பி வந்து கேட்பரிஸ் சாக்லேட் நம்ம பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஹியர். அண்ட் தேங்க்யூ. I must congratulate the TEA group and the team for bringing this coveted awards for the advertisements. It's well thought, and whatever the support you require from the film field for this kind of awards, we are all there to support you. And you know, when we go to college, we select so many professions after that. You know, what do you want to do? There are so many pretty girls you can think of becoming stars. You can think of becoming technicians in the industry. We had Pune Film Institute, after that Madras, we had another acting school, the film college. But I must congratulate MOP College for having started this advertisement department. And you should not stop with this, because we need a lot of colleges to have the film technology. Today film has completely changed from the film to digital media. It's all in the digital, so we need a lot of education. And MOP should think of diversifying into something big, make it more bigger, and get every department done here, not only the advertisement department. Today, you see many directors, cinematographers, all from the advertisement field. They started learning so many things, and they promoted themselves in a big way. Even today, wherever they find some time, they go to the advertisement field and do some work. It's such a strong field. I mean, the media, the film industry. You guys should think of making something, use of this. And once again, I request the principal of MOP College to, make it big, make it bigger, editing department and digital platform, all the thing I want you guys to do it. And whatever the support you guys want from the film field, we are there. We promote a lot of technicians, a lot of stars. This is not just because I'm here, I'm saying, whenever you request something, you can always call us, we are there to do. Thank you very much for having invited me here. I'm honored. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ கொஞ்சம் நடக்குதுமா. பொதுவாக பசங்களுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசிடலாம். இந்த பொண்ணுங்க க்ரௌடுக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் கூச்ச சுபாவம். நான் இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதே கல்ச்சரல் போயிருந்தப்போ திடீர்னு மேடை ஏறணும். நாங்கள் ஒரு 7 பசங்க தான். திரும்பி பார்த்தா ஒரு 800 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பசங்க தான் கலாய்ப்பாங்கன்னு வெளியில் சொல்லுவாங்க. நான் பொண்ணுங்க கலாய்க்கிறதுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே கலாய்க்க மாட்டாங்க. சாதாரணமாக வெளியில் பேசும்போது சொல்லுவாங்க, பார்த்தியா அந்த பொண்ணு அந்த பசங்க தனியாக மாட்டிச்சு. ஆனால் விஷயமே வேற. அந்த பையன் 10 பொண்ணு நடுவில் மாட்டியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து எம்ஓபி காலேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் உள்ள ஆசை தான். காலேஜ் படிக்கும்போது இந்த காலேஜ் வாசல் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறவங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் பிஸ்கெட்லாம் கொடுத்து உட்கார வச்சோன்னா ஒரு சந்தோஷம். எனிவே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, லைஃப்பில் விமன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தே ஆர் பாசிட்டிவ் எனர்ஜி. எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வயசானாலும் நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணுங்க 10 பேரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒரு புது எனர்ஜி வரும். நம்ம வேணால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து
ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கும் இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணமாக இருக்க பெண்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். நான் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து வாஷிங் பவுடர், நிர்மா, பஜாஜ், எம்ஐடி. சின்ன வயசுலேருந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கலாச்சி தான் எங்களுக்கு பழக்கம். இந்த காடு, மலை, மேடு எல்லாம் கடந்து வரும். மெயின்டெனன்ஸ் ஒரு பைசா செலவில்லை. இந்த வண்டி மாதிரி மைலேஜ் தராது. மெயின்டெனன்ஸ் ஒரு பைசா செலவில்லை. எப்படி சார்? ஏன்னா வண்டி என்னதில்லை. இது வந்து நாங்கள் சின்ன வயசுல சும்மா அந்த மிமிக்ரி ஷோலாம் பண்ணும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கலாச்சிருவோம். இப்போ ரீசெண்டாக அமிதாப் பச்சன் அந்த ஆடு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, சாதாரணமாக நெஞ்சுவலி வராது. லைட்டாக அந்த ஆடு பார்த்தோம், லைட்டாக நெஞ்சுவலி இருந்தது. அப்புறம் அப்படியே சொன்னாங்க. ஆனால் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து சொல்ற விஷயம் வந்து சுமாரான விஷயமா இருந்தாலும் அது சொல்ற விதத்தில் அழகாக சொன்னோம்னா அது மக்களை வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். நிறைய பேர் இருக்காங்க நகை வாங்குறவங்க எல்லாம், அவங்க வீட்டில் வந்து சண்டையெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நான் தளபதி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த நகைக்கு தான் போவேன் அப்படின்வாங்க. உடனே இவங்க வந்து இல்லை நான் அந்த பக்கம் காஜல் அகர்வால் அவங்கெல்லாம் அங்கே தான் போவேன். பாதிபதியாக நகை வாங்கின கதையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதே சமயத்தில் நீங்களும் வந்து நிறைய இந்த சோஷியல் அவேர்னஸ்க்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் பார்த்த நல்லா தான் இருந்தது. அண்ட் நீங்களாம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸா? ஜேர்னலிசம், ஃபைன். ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எழுதுகிற விஷயத்துல தான் இருக்குது. நீங்கள் சாதாரணமான விஷயத்த நல்லா இருக்குன்னு சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. நல்லா இருக்கிற விஷயத்த சுமாராக தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த அவார்ட், டி அவார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட் தர்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் சின்ன வயசில் சொல்லுவோம், படம் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 3 மணி நேரத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஆட் வந்து அந்த 30 செகண்ட் ஒரு 40 செகண்ட்ல ஆட் அப்படிங்கிறதுல அதுலேயே எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரியை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் ஆடு. நார்மலாக ஃபிலிம் எடுக்கிறது கூட வந்து ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 60 நாள் ஷூட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ஆனால் அது ஒரு ஆட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள்லாம் ஆகும். ஏன்னா வந்து அந்த ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அவ்வளோ கிறிஸ்பாக அழகாக ஷூட் பண்ணுறதுக்கும் அந்த கேமரா செட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க டேரக்டர்ஸ் அண்ட் அந்த கேமராமேன் யூனிட் எல்லாருமே. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு முக்கியமாக வந்து செல்வகுமார் சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். அண்ட் இன் திஸ் டேஸ் ஜெகன் வந்து கலக்கிட்டு போயிட்டாரு. ஸோ எப்போவுமே வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் பேசுவார். இங்கே அவர் எப்போ ஏதாவது பேசுவார்னு கையில் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த அசோக் சும்மா சொல்லக்கூடாது. லைட்டாக வந்து என்னையும் நீங்கள் நடிக்க போட்டீங்க நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் உண்மையாக சொன்னீங்களா? ஃபைன், சரி. அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்களை கூப்பிடலாம். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர்னா நான் வருவேன். ஸோ அண்ட் ஃபியூச்சரில் எல்லாரும் வந்து நிறைய பண்ணுவாங்க. அண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணப்போ இந்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சவுண்ட்லாம் போட்டீங்க. பரவாயில்ல, உங்கள் ஆக்டர்ஸ் சவுண்ட் நீங்கள் யார் எந்த ஆக்டருக்கு நிறைய கொடுத்தீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவருக்கு தான் வந்து அவார்டு போகணும்னு நினைக்கிறேன். யாருக்கு இந்த குழப்பம் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமா இன்னைக்குமே வாழும். இதுல பிரச்சனையே கிடையாது. அதனால எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அது அவங்க சூர்யா சொன்னாங்க, விஜய் தான் சொல்லுவாங்க, திடீர்னு சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு ஆனா ஒண்ணு எல்லாத்துக்கும் எங்க மனசுல தோன்ற ஒரே விஷயம் தான். எல்லா பொண்ணும் வந்து தமன்னா விசில் அடிக்கல, காதல் வேலை விசில் அடிக்கல, நயன்தாராவும் விசில் அடிக்கல. ஸோ எல்லா மக்களையும் கவர்ந்து நயன்தாரா அவர்களுக்கு கண்டிப்பா கோயில் கட்டியே ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்க ஞாபகம் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க யாருக்கு சவுண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். First to the girls of MOP, it's a very commendable job what you did for the transgenders in specific. Usually வந்து ஆம்பளைங்களா இருக்கட்டும் பொம்பளைங்களா இருக்கட்டும், when it comes to transgender we always look down on them and there is a lot of pain and humiliation if they go through. I know Apsara Reddy, I know she left in a hurry as a friend for many years, and I know she has shared her feelings, and I was very impressed. Selvakumar sir and phone when he said there is this particular category, or rather this particular short ad or something was made on this particular issue, and I spoke to Apsara. She was a little hesitant, but then when it was more like, I was happy to know that the
that the girls like you made such a film. Appreciate you guys a lot. The next is, of course, child abuse and rape and all those things, and it's something very sad what has been happening, going through in our country. And once again, thank you very much for doing such a beautiful ad to convey this message. Usually, ad film, you know very well the people who have gone through, and whatever you've seen your favorite actors and people working behind it, technicians. This is message you get across within that short span of time. Be it a product, be it a social message like what you did. And in the Mari Awards is something very close to people like us, meaning actors and technicians. This is the encouragement. Sometimes we don't get money. I think many of us will agree to that. It is this appreciation, this particular encouragement which you give, you show in terms of awards is what makes us go through. Thank you again. Thank you to Selvakumar for instituting such an award, especially here. And it was about 2 years back, as he said, was a launch of this TEA Awards. And I'm happy to be here amongst all the lovely ladies. Have a good day. Advertisement அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு படம் கூட பண்ணிடலாம், பட் ஆட்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன விஷயமும் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானே ஒரு ஆடை பேஸ் பண்ணி ஒரு டயலாக் வச்சுருப்பேன். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு சோப்பு வச்சு நின்று இருப்பாங்க. சிம்பு சார் வந்து சொல்லுவார், எல்லாருக்கும் பொண்ணுன்னு ஆசை தான், இந்த விளம்பரம் சோப்பு தமான்ற குச்சிங்கிற பொண்ணை பார்த்தியா எவ்வளோ பெருசுங்க, விக்ரம் கூட பொருள் மேலே நம்பிக்கையில் நிற்கிற ஃபிகர் மேலே தான் நம்பிக்கை. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் அந்த ஆடுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணி கிளாப்ஸ் பண்ணி, நயன்தாரானா பசங்களுக்கு தான் பிடிக்கும்னு நினச்சோம், பட் ஸோ ஐம் ஹாப்பி டு பி ஹியர். MOP காலேஜ் நான் இருக்கிறேன்றது நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். I've been trying so hard. நான் படித்தது இங்கே தான் சென்னையில். ஸோ கல்ச்சுரல்ஸ்க்காச்சும் எப்படியாச்சும் காலேஜ் கட்ட வச்சுட்டு வரலான்னு பார்த்தா, ஸோ when I see the MOP and the plastic bag, because there are few visual communication students, அவங்களுக்கு நான் படம் பண்ணியிருக்கேன் few years back, and அந்த பையன் பிளாஸ்டிக் பேக் கவர் பண்ணி எடுக்கிறப்ப he was breathing so hard. அதே மாதிரி என்னை குடும்பப்படுத்திருக்கீங்க நிறைய பேர், your seniors, so thanks for that. And அதுதான் ப்ராப்ளி நான் நடித்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், அண்ட் ஆக்டிங் பண்ணுறதுக்கு it helped me a lot. So for advertisements பொறுத்த வரைக்கும் it's a completely different genre. So they need, every brand needs a brand value, the brand face. So அதுக்கு வந்து it's very mutual. ஜெகன் சொன்ன மாதிரி the brand needs a face and the face needs a brand to get promoted, because you see that every day, like probably 30 times a day. And advertisement, the real complex thing is that even if a single mistake you do, you'll be able to notice it. Paratla vandu probably look தப்பா இருக்கலாம், or perhaps the hairstyle or the makeup. அது வந்து you won't see the கதைக்குள்ள போறப்ப நமக்கு தெரியாது, but advertisements அப்படி கிடையாது. You get to repeatedly see it every day, and probably per hour you will see that 10 times or so. So even a single mistake, even a single frame, you'll be noticing it. So I'm very glad, and a lot of artists, like even if you don't do films, through advertisements you reach the people very fastly and very effectively. So I'm very glad there is an award for advertisements, and it's a money earning field. Cinema is not everybody, probably top 1% will earn the majority amount of money, but advertisements is not like that. It's like 60% of the people will be able to earn money. So I wish you all the best, and the TA Awards, so I hope it does great. Everyone, with all the honorable dignitaries on stage, headline Paras Manu. நான் பேசும் என்னை காணாத நேரம் என்னில் கடிகாரம் கேட்கும், மணல் மீது தோறும் மழை போலவே மனதோடு நீதான்
நுழைந்தாயடி முதல் பெண்ணானே நீதானே எனக்குள்ளானே ஏற்பேனே இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எடுத்து விண்ணை விதையில் நிலவாய் உழைத்தேன் பெண்ணேன் விழியில் என்னை தொலைத்தேன் மழையும் இசை கேட்டு மலரே தலையாட்டு மலரை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எடுத்து. So I'm very happy to be part of this wonderful event, and thanks to Selva Kumar for calling me, and all the best. I'm sorry, I wish all, I just give my wishes to all the nominees for this award function. So thank you. I was unfortunately born a boy lati enakku in the college admission kadichadu. I have a lot of friends here in MOP. In fact, we have in-house projects or shadow mari behind the scenes na kuda work pannirken. They are I guess ex-students as of now. So some characters ki dubbing pannadhu some vishayam even I helped out in your in-house project. So it's like coming back to my college. It feels nice. And I think lunchtime vandiruchu, but I think it's tea time for us now. And TEA Awards is a great initiative. Jagan பல விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கலாம் நினைச்சேன், வந்து ஒரு ஃப்ளோவில் நல்லா அழகாக பேசிட்டாங்க. Because I was wondering, ஆட் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு அவார்ட்ஸ் வைக்கிறப்ப they are also inviting us for announcing nominations and other than. I was also part of a few advertisements like Jabong.com or JFA, Mod Film Furniture, this and all, selective on and off. But I think the power that advertisements have is the fact that அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் படம் என்ன விஷயத்தை முழுமையாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தடுமாறுதோ, அந்த 30 செகண்ட் ஒரு விஷயத்தை அழகாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரதிபலிக்குது. அண்ட் இன் ஜென்ரல் சூர்யா சார் வந்தார், விஜய் சார் வந்தார், ஆர்யா படி எல்லாருமே வந்துட்டு இருக்கிறப்ப the kind of response that you gave, all of that just got killed down, and the only thing that stays in my mind is bloody the effort that you women have put here. Fantabulous, yeah. Amazing. I mean, we just had a little glimpse of like 3 to 5 seconds of each ad on social causes. But yeah, the right to vote in the விஷயத்துல அந்த சேர் தடுமாறுறப்ப கீழே வந்து ஒரு பேப்பரை நடத்துறது, or small little things, one visual can create such a lovely impact. I started this thing called Freakathon, which is like, it's into performing arts, it's a lifestyle dance and fitness workout regime. I'm actually producing one short film on a social cause on child sexual abuse now. And lovely creativity. Hats off to the opportunities that MOP actually also gives to these students. Apart from a formal academic education, when your creative freedom gets channelized into outputs like these, I wish you all the very best in all your endeavors. God bless you guys. Women directors, I'm a very friendly director as actor. So when you guys, rather you women, make films eventually, you know whom to cast for. God bless you all. Lovely being here. 2013 சினிமாவை கண்டுபிடிச்ச தாமஸ் ஜே பெராட் என்றவர் தான் அவர் பேரில் ஒரு அவார்டு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த லோகோ லான்ச்சுக்கு மலேசியன் கான்சர்ட் சென்டர் எங்கள் குடும்ப நண்பர் சித்ராதேவி ராமையா தான் வந்து அந்த லோகோவை லான்ச் பண்ணாங்க 2013. அது தொடர்ச்சியாக இந்த வருஷம் இந்த அவார்ட் ஷோ நடந்துட்டு வருது. இந்த வருஷம் ஏன் வந்து எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் நாங்கள் வச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க் செய்யும் போதும் அது ஒரு சமூக அக்கறையோட செய்யணுன்றது எங்கள் கம்பெனியோட கான்செப்ட். போனாங்க பெஸ்ட் நடிகர், பெஸ்ட் ஹோஸ்ட்னாங்க. ஆனால் சொல்கிறவங்க யாருமே இதை சொல்லவே இல்லை. நடிச்சவங்க கேரக்டர்லாம் ரொம்ப சுமாராக தான் நினைக்கிறேன். கேட்டாங்க சம்டைம் ரீசென்ட்லி பெரிய வாட்சில் சுமாராக நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க? நான் சொன்னேன் எல்லா படமும் நான் சுமாராக தான் நடிச்சிருக்கேன். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, விஜய் ஃபிலிம் வந்தது, கை தட்டினீங்க,
சூர்யா ஜோ வந்தாங்க, பயங்கரமா கை தட்டுறீங்க. உங்க காலேஜ் பிரின்சிபல் வராங்க, அதுக்கும் கை தட்டுறீங்க. அவங்க எப்படி ஐஸ் வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. What made me so happy is சிகரெட் குச்சி நாசமா போன முகேஷ் கூட கை இதனால அவர் ஆத்மா சாந்தி அடைகிறது. I really hope, I'm sure he is in heaven now because of your words. And வந்து போனாங்க, she was hosting and there were a few technical errors in நினைக்கிறேன். Probably she was too excited. She said this is the first time an advertisement awards has been given, but the tradition of Indian advertising has been celebrated for many years together from what to say, Abby's Bombay and there's MAD Awards in Chennai. But I think film fraternity, from this point of view, maybe this is the first thing that's happening, but advertising has been always celebrated in India, starting from Alak Padamsee, who was a father of Indian advertising. And it's very nice to see these people, and I'm sure when movie people or in advertisements, they actually elevate the standards of advertisements. For example, நான் college படிக்கும்போது ஆச்சி மசாலாக்கு மனோரமா தான் வந்துருந்தாங்க. And it was always seen as one middle class or tier 2 cities brand. And suddenly someone thought about it and they got Kushbu. And suddenly and today Kushbu again, Achi Masala's brand numbers are Jyotika, all young stars are there. For example, இன்னைக்கு பாருங்க, சமந்தா வந்து பேரண்ட்ஸ் எடுத்துட்டு அம்பாசிடர் வராங்க. அதனால பசங்க அடி வாங்குறது தாங்கிறது இல்லை சமந்தா. So I think somewhere movie people have elevated the standards, and also it's a nice thing because I used to ask Surya, like he has been a brand ambassador for many things. When he did the Nescafe Sunrise, I launched the brand. I wrote all scripts. In fact, one of our radio spots won an award, an advertising award. And I worked on this Dalmia Siman. I rewrote the script in Tamil because it was written in Hindi. So I used to ask them, what is the need? He said, see, it always helps the stars. Sometimes நீங்க ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டாரோட படம் தியேட்டர்ல காசு கொடுத்து போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும். But whereas an ad, it comes to their home. I'm sure we have seen Vijay as an action hero, but this emotional ad, what he did with for the school thing. What is the brand? I forget the brand name. Yes, that jewelry ad. It's so touching. Somewhere he shows in the new color of his persona. So it kind of helps each other. It helps the consumer. For example, did we know that Amitabh Bachchan looked like Shivaji until we saw the Kalyan Jewelers? It was a great thing. So now I see Amitabh Bachchan, I always think of Shivaji. So it's sometimes advertisements is part of a culture. Now it has become sometimes. I'm sure if there was no advertisements, tell me what will colleges do? What will happen to AdsApp? How can we celebrate AdsApp? What will cultures do? There are lots of people say, but one thing I want to say about MOP College is that what? Escape theatre AC in the auditorium AC effect. Anyway, thank you so much.